இதில் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் வந்து ஹேண்ட் ஷேப்பு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து நான் பாதியாக கட் பண்ணி இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பால்ஸ் வைக்க போகிறோம். அந்த பாம்பாம் மாடலுக்காண்டி பால்ஸ் வைக்க போகிறோம். சாரீ கிளாத்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் கிளாத் இருக்குது சாரீ, அதிலேருந்து அந்த ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து பீட்ஸை உள்ளே வச்சு நம்ம வந்து அந்த பாம்பாம் மாடலுக்காண்டி வைக்கிறதுக்காண்டி அந்த பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நூல் சுற்றி நம்ம வந்து கட் பண்ணி கரெக்டாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி 7 பால்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உங்கள் ஹேண்ட் ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ ஏற்றது பார்த்துக்கோங்க. அதிலேருந்து நான் ஒவ்வொரு இதுக்கும் பால்ஸுக்கும் கேப் வந்து 3/4 இன்ச்சு கரெக்டாக விட்டுருக்கேன். 3/4 இன்ச்சு கேப்பில் அது எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு பால்ஸும் வைக்க போகிறேன். முதல்ல அந்த இன்ச் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். அப்படியே வச்சு அந்த பால்ஸ் வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சு அந்த சைடில் வந்து முதல்ல தைச்சிக்கோங்க. சைடில் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாத்தை வச்சு தைச்சிக்கலாம். சைடில் வந்து நம்ம அந்த நான் வச்சுருக்க 7 பால்ஸுமே நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து அப்புறம் வந்து இதை வந்து தைக்கும்போது வந்து சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி தைக்கணும். நம்ம இன்னொரு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாதியை வந்து இதை வச்சு இதுக்கு மேல் பக்கமாக வச்சு இதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து உள் பக்கமாக கரெக்டாக அந்த பால் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால்ஸ் கரெக்டாக நிற்கும். நம்ம அந்த பாலில் கட்டின அந்த நூல் எதுவுமே த்ரெட் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக எக்ஸ்ட்ரா 2 தையலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே திருப்பி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தையல் போட வேண்டிய தேவையில்லை நமக்கு. அப்புறம் வந்து லைனிங் கிளாத்தை வந்து நான் வந்து கரெக்டாக அந்த ஹேண்ட் ஷேப்புக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சென்டரும் கரெக்டாக மேலேயும் கீழ்ப்பக்கமும் 2 சைடுமே அந்த சென்டரில் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி வச்சு வந்து தைச்சிக்கோங்க. கீழே வந்து நார்மலாக மடித்து தைக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். அதை வந்து தைச்சிட்டு ஒரு 10 தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நார்மலாக கீழே நான் அதில் அந்த வாட்டர் வச்சு பைப்பிங் மட்டும் பண்ண போகிறேன். அதனால் கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து பார்டர் கிளாத்தை வச்சு பைப்பிங் பண்ண போகிறோம். அடியில் த்ரெட் பைப்பிங் எதுவும் பண்ணாமல் நார்மல் பைப்பிங் தான் பண்ண போகிறோம். சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் நார்மல் பைப்பிங் பண்ணணும். நார்மல் பைப்பிங் பண்ணுறதுக்கு அந்த பார்டர் கிளாத்தை எடுத்திருக்கேன். பார்டர் கிளாத்தை வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. நார்மல் பைப்பிங்க்கு அப்போ மடித்து அடிக்கிற மாதிரி பார்டர் கிளாத்தை வந்து நான் மடித்து எடுத்துக்கிறேன். மடித்து எடுத்துகிட்டு நம்ம தைச்சிருக்கோம்ல கையோட பின்பக்கமாக வச்சுக்கோங்க. பின்பக்கமாக வச்சு பைப்பிங்கோட கரெக்டான பக்கமும் நம்ம ஹேண்டோட கரெக்டான பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு இதில் வந்து நல்லா எட்ஜில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். கம்மியாக அதில் வந்து பைப்பிங் பண்ணால் தான் அது நம்மளுக்கு வந்து சின்னதாக நீட்டாக இருக்கும் அந்த இதில். அதனால் இதை வந்து வச்சு ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். மறுபடியும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பி விட்டு இது பண்ணிங்கன்னா நீட்டாக அந்த ஒரு 1/4 இன்ச்சில் வந்து இந்த எட்ஜில் மட்டும் நமக்கு பைப்பிங் மாதிரி வரும். அது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு தைக்கிற மாதிரி ஒரு மாடல். இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், சிம்பிளாக நீட்டான ஒரு சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி மாடல்லாம்.